அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளஸ் கம்மோயில் வந்து பொருளஸ் கம்மோயில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இது எப்படி இப்போ வாரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொழும்புல பெட்டாலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் 100 அல்லது 101 பஸ் எடுத்து வரக்குள்ளே தெய்வலை பாலத்தடியில் வந்து இறங்கினீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து மகரகமக்கு போகிற பஸ் இருக்குது. அந்த மகரகம பஸ் எடுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகரகமைக்கு போகிற வழியில் தான் இந்த பொருளஸ் கம்மோயில் இருக்கிற இந்த பார்க் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிளிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் வந்து சைக்கிளிங் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். அதே போல் போட் சஃபாரியும் வந்து இருக்குது. வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்றது நான் இதில் வந்து காட்டுறேன். இதில் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் தான் போட் சஃபாரி செய்கிறாங்க. இது வந்து சோலார் பேனலில் தான் வேறு செய்யுது மக்களே. இப்போ நான் அந்த சைக்கிளிங் எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கேன். அப்படியும் சுற்றி கால்வாய் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் இரவையில் போகலாமல் தெரியல. இரவையில் இதெல்லாம் முடியலாது நினைக்கிறேன். அதில் சைக்கிளிங் பண்ண இயலும். பரவாயில்ல. நான் இப்போ போகிறது மதிய டைம் இருந்தாலும் இந்த மரத்தால் அவ்வளோ பெரிய எங்களுக்கு வெயில் அந்தளவு இருக்கல்ல, அந்தளவு காட்ட இல்லை. என்னண்டா இந்த கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்புல ஃபுல்லாகவே தெரியும், நல்ல வெயிலாக இருக்கும். நிற்கிறதுக்கு ஒரு இயற்கையான காற்று கிடைக்கிறதே பெரிய விஷயம். இருந்தும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மரமும் நல்ல ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமாக இருக்குது. அனிமா வந்தால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இதுக்குள்ளே சும்மா வாரதுக்கு வந்து அவ்வளோ காசு இல்லை, டிக்கெட் வேண்டி இல்லை. இந்த சைக்கிளிங் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் 150 ரூபா வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். 150 ரூபாய் கொடுத்து நாங்கள் அந்த சைக்கிள் எடுத்து ஓடக்கூடிய மாதிரி. இந்த சைக்கிளை வந்து ஓடுறதுக்கு வந்து நீங்கள் ஐடி கொடுக்க வேணும், அல்லது பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டிய இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட் ஒன்று தருவாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள்
ஓடிக்கொள்ளலாம், சைக்கிள் ஓடிக்கொள்ளலாம். பிறகு நீங்கள் ஓடி முடித்ததுக்கு பிறகு இந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு உங்களோட ஐடியா இதில் பக்கம் மெயின் இதால் நாங்கள் போயிடும். இதால் அப்படியோ போனோம்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கும் இந்த ரவுண்ட்ஸோட முடியும். இல்லை நீங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் தான் ஓட ஒன்று பண்ணி இல்லை, எத்தனையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் எல்லாம் நீட் பண்ணுறாங்க, ஒரே துப்புரவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இதில் பார்க்க ஒரு குப்பை அப்படின்ட்டு காண இயலாமல் தான் இருக்கும். இதில் பார்க்க நல்லா க்ளீனாக வச்சு கொண்டிருக்காங்க. ஒரு புத்தர் கோயில் போன்றது. தலையும் கோயிலும் இந்த ஓட் சஃபாரி வந்து இதை சுற்றி தான் போய் கொண்டிருக்கிறாங்க. இதை போய் சுற்றி தான் போவாங்க. இப்போ ஒரு போயில்லை, போக்குள்ள போகிறேன்னு சொன்னால் இதால் தான் கூட்டி போவாங்க நேமாக. வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நல்ல மர நிழலாக இருக்குது. எல்லா இடமும் இருந்து கொள்ளையிலும் பெரிய ஒரு இடம். அதனால் இருந்து கொள்ளக்கூடிய பார்க்கிங் ஏரியா மாதிரி செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு குளம்.
சுற்றி போய் கொண்டு இருக்குது. இது சுற்றியே இந்த குளத்தை வந்து தோண்டி இருக்கிறாங்க இங்கே சைடு. அதால் இங்கே தண்ணி ஓடி கொண்டு இருக்குது. அப்போ இதால் தான் நல்ல புல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே மரம் நல்ல பெரிய பெரிய மரங்கள். மெயின் இந்த கிடக்குது போட்ஸ். இந்த போட்ஸில் வந்து சவாரி போகணும் இருக்குது. சரி, அதை கொடுத்தாச்சுது. ஐடியும் கொடுத்து எடுத்தாச்சு. சரி, முடிச்சுட்டு இதில் ஒரு கடை வந்துருக்கு. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுக்கலான்னு பார்த்தா இந்த விலையில் இருக்குது. சரி, ஓடை கொடுத்து வந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்தால் அந்த ஓடர் வந்து தருவாங்க. பில்லை வாங்கிட்டு வந்துட்டுங்கன்னு சொன்னால் அந்த ஓடர் வந்து தருவாங்க. சரி, எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சுது இங்கேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு முன்னால் இருக்கிற இடத்த தான் காட்டுறேன். இதை பாருங்கள், எல்லாரும் வந்து இந்த வெயிட்டில் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்காங்க. நல்ல கூலாக இருக்கிறதால இந்த இடம் எல்லோரும் இதிலே வந்து வாகனத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க.